அமலாக்கத்துறைக்கு எதிரான அவதூறு வழக்குக்கு தடை விதிக்க உச்சநீதிமன்றம் மறுப்பு தெரிவித்திருக்கிறது. அமலாக்கத்துறைக்கு எதிரான அவதூறு வழக்கு உச்சநீதிமன்றத்தில் பதிவு பெற்ற நிலையில் இதற்கு தடை விதிக்க மறுப்பு தெரிவிக்க முடியாது என்று கூறியிருக்கிறது. டாஸ்மாக் வழக்கில் அமலாக்கத்துறைக்கு எதிராக சென்னை உயர்நீதிமன்றம் அவதூறு வழக்கு பதிவு செய்தது குறிப்பிடத்தக்கது. குறிப்பாக இதனுடைய பின்னணியோடு நம்முடைய சிறப்பு செய்தியாளர் சுசித்ரா, அந்த வழக்குடைய பின்னணி என்ன? யார் அமலாக்கத்துறைக்கு எதிராக வழக்கு தொடுத்திருக்கிறது? உச்சநீதிமன்றம் என்ன சொல்லியிருக்கு? டாஸ்மாக் விவகாரம் தொடர்பான தற்பொழுது விசாரணை என்பது உச்சநீதிமன்றத்தில் ஜே.கே. மகேஸ்வரி தலைமையிலான அமர்வில் இன்று விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. குறிப்பாக டாஸ்மாக் முறைகேடு தொடர்பாக சினிமா தயாரிப்பாளர் ஆகாஷ் பாஸ்கரன் மற்றும் தொழிலதிபர் விக்ரம் ரவீந்திரன் ஆகியோருக்கு சொந்தமான இடங்களில் சோதனையை அமலாக்கத்துறை நடத்தியது மிக முக்கியமாகப்பட்டது. அந்த சோதனையிலிருந்து ஆகாஷ் பாஸ்கரிடமிருந்து பல்வேறு ஆவணங்களை அமலாக்கத்துறை பறிமுதல் செய்தது. அந்த ஆவணங்களை திரும்பி வழங்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை வலியுறுத்தி ஆகாஷ் தொடர்ந்த மனு என்பது உயர்நீதிமன்றத்தில் விசாரணை முடிவடைந்து அந்த ஆவணங்களை திருப்பி வழங்குவதற்கான உத்தரவு என்பது சென்னை உயர்நீதிமன்றத்தால் பிறப்பிக்கப்பட்ட நிலையில் அந்த ஆவணங்கள் வழங்கப்படவில்லை என்று கோரி ஒரு நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு என்பது ஆகாஷ் பாஸ்கரன் சார்பாக சென்னை உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டது. அதிலும் நோட்டீஸ் அனுப்பப்பட்ட நிலையில் அந்த நோட்டீஸ்க்கு எதிராக அமலாக்கத்துறையின் சார்பாக உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீட்டு மனு என்பது தாக்கல் செய்யப்பட்டது. அந்த மனுதான் இன்று விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது முக்கியமாக பார்க்கப்படுகிறது. இந்த விவகாரத்தில் குறிப்பாக ஒரு வழக்கமான நடைமுறையைத்தான் சென்னை உயர்நீதிமன்றமானது செய்திருக்கிறது. அந்த நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு என்பது வரும் 5ஆம் தேதி விசாரணைக்கு வருவதால் இந்த வழக்கை ஒத்திவைக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை ஆகாஷ் பாஸ்கரன் தரப்பானது இன்றைய விசாரணையின் பொழுது முன்வைத்தது. ஆனால் அதே சமயத்தில் அமலாக்கத்துறைக்கு நீதிமன்றமானது இன்று கேள்வியை எழுப்பியிருக்கிறது. இந்த விவகாரத்தில் ஒரு வழக்கமான நடைமுறை அடிப்படையில் சென்னை உயர்நீதிமன்றம் தற்பொழுதுதான் நோட்டீஸ் என்பதை பிறப்பித்துள்ளது. அதற்கு ஏன் அமலாக்கத்துறை தரப்பு என்பது அச்சம் கொண்டுள்ளது என்ற ஒரு கேள்வியை நீதிபதிகள் எழுப்பியிருந்தனர். அதற்கு பதிலளித்து பேசிய அமலாக்கத்துறை தரப்பு வழக்கினர் அவமதிப்பு வழக்கை பார்த்து அமலாக்கத்துறை பயப்படவில்லை. ஆனால் சோதனையின் பொழுது கைப்பற்றப்பட்ட பொருட்கள் அனைத்துமே திரும்பி வழங்கப்பட்ட பொழுது இதில் அவமதிப்பு என்பது எங்கு நடைபெற்றுள்ளது என்ற ஒரு கருத்தை அமலாக்கத்துறை தரப்பானது முன்வைத்தது. ஆனால் அதே சமயம் உயர்நீதிமன்றத்தினுடைய விசாரணைக்கு தடை விதிக்க தற்பொழுது நீதிபதிகள் மறுப்பையும் தெரிவித்துள்ளது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. விரிவான தகவலுக்கு நன்றி சுசித்ரா.